Hello students, இன்னைக்கு NEET 2024 Section B questions from 11th standard portion நம்ம பார்க்க போறோம். So generally 11th standard portionக்கு பெருசா நம்ம concentration கொடுத்திருக்க மாட்டோம். So Section B னும் போது உங்களுக்கு complicated questions தான் கேட்பாங்க. So இந்த மாதிரி questions கேட்டிருக்காங்க, எப்படி approach பண்ணும், இது எல்லாமே detailed chapter wise நம்ம பார்க்க போறோம். So வீடியோவை skip பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. And also we have a page in Instagram and WhatsApp channel. வாட்ஸ்அப் சேனலில் கம்ப்ளீட்டாக நீட் அண்ட் ஜெய் ரிலேட்டடாக நம்ம கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் இதே மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். A force defined by F is equal to alpha t square plus beta t acts on a particle at a given time t. The factor which is dimensionless if alpha and beta are constant. இந்த ஆப்ஷனில் எந்த ஆப்ஷனுக்கு டைமென்ஷன் கிடையாது, டைமென்ஷன்லெஸ்னு கேட்குறாங்க. ஸோ அது கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஆல்ஃபா அண்ட் பீட்டாவோட டைமென்ஷன் நமக்கு தெரியணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். எஃப் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா டி ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா டி. இப்போ ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டோம்னா அதோட எல்லா டேர்முக்குமே டைமென்ஷன் சேமாக இருக்கும். ஸோ இப்போ இங்கே ஃபோர்ஸ்ன்றது ஃபர்ஸ்ட் டேர்ம், ஆல்ஃபா டி ஸ்கொயர்ன்றது செகண்ட் டேர்ம் அண்ட் பீட்டா டீன்றது தேர்ட் டேர்ம். இந்த த்ரீ டேர்ம்ஸ்க்குமே டைமென்ஷன் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ ஃபோர்ஸோட டைமென்ஷன் நமக்கு தெரியும், தட் இஸ் ml t பவர் -2. இதே டைமென்ஷன் தான் செகண்ட் டேர்முக்கும் தேர்ட் டேர்முக்கும் இருக்கணும். அப்போ செகண்ட் டேர்ம் நம்ம எடுத்துக்கலாம். செகண்ட் டேர்ம் வந்து ஆல்ஃபா டி ஸ்கொயர், அதோட டைமென்ஷன் எப்படி இருக்கணும்னா அதே ஃபர்ஸ்ட் ஒன்னோட டைமென்ஷனாக இருக்கணும், தட் இஸ் ml t பவர் -2. ஸோ அப்போ ஆல்ஃபா அப்படியே இருக்கட்டும். டி ஸ்கொயரை நம்ம வந்து டைமென்ஷன் எழுதிக்கலாம், டி ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு ml t பவர் -2. ஓகே, ஸோ இங்கே +2 இருக்கு, ஆப்போசிட்டில் போச்சுன்னா -2 ஆயிரும். அப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ml t பவர் -4 ஆயிரும். அப்போ ஆல்ஃபாவோட டைமென்ஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது ஃபர்ஸ்ட் ஒன். இதே மாதிரி நம்ம பீட்டாக்கும் பார்க்கலாம். எகெயின் தேர்ட் டேர்மோட டைமென்ஷன் ஃபர்ஸ்ட் டேர்முக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ எகெயின் தேர்ட் டேர்ம் என்னது, பீட்டா டி, கரெக்டா? தட் இஸ் பீட்டா டைமென்ஷன் ஆஃப் டி ஹேஸ் டு பி ஈக்குவல் டு dimension of force, that is ml t power -2. ஓகே, ஸோ எகெயின் டி பவர் 1 இருக்கு, ஆப்போசிட்டில் போச்சுன்னா -1. அப்போ பீட்டாவோட டைமென்ஷன் ml t பவர் -3. ஓகே, ஸோ இதுதான் பீட்டாவோட டைமென்ஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்கலாம் எந்த ஆப்ஷனுக்கு டைமென்ஷன் கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு ஆப்ஷனுக்காக டைமென்ஷன் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பீட்டா டி பை ஆல்ஃபா. ஸோ பீட்டா வந்து ml t பவர் -3 அண்ட் டைமுக்கு வந்து t பவர் 1 இருக்கு, பை ஆல்ஃபாக்கு ml t பவர் -4. ஓகே, ஸோ இது ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். இங்கே -3 + 1 வந்து t பவர் -2 அண்ட் இங்கே t பவர் -4. எகைன் இது கேன்சல் ஆச்சுன்னா t ஸ்கொயர் அப்படியே இருக்கும். ஸோ அப்போ இங்கே டைமென்ஷன் இருக்கு. அப்போ இந்த ஆப்ஷன் நமக்கு மேட்ச் ஆகாது. அடுத்து செகண்ட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். செகண்ட் ஆப்ஷன் வந்துட்டு ஆல்ஃபா டி பை பீட்டா. ஆல்ஃபாவோட டைமென்ஷன் ml t பவர் -4 அண்ட் டைமோட டைமென்ஷன் t பவர் 1 பை பீட்டான்ற இடத்துல ml t பவர் -3. ஸோ ml கேன்சல் ஆயிரும். ஸோ t பவர் -4 + 1 -3 எகெயின் t பவர் -3. ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ t பவர் 0, there is no dimension. இப்போ உங்கள் கொஸ்டின் எந்த ஃபேக்டருக்கு டைமென்ஷன் இல்லைன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 2க்கு தான் டைமென்ஷன் இல்லை. ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், வெலாசிட்டி டைம் கிராஃப் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆக்சிலரேஷன் டைம் கிராஃப் வந்து பிளாட் பண்ணணும். ஸோ அப்போ இங்கே இனிஷியலாக பாருங்கள், வெலாசிட்டி டைம் கிராஃபில் இனிஷியலாக வெலாசிட்டி கிடையாது. வெலாசிட்டி நமக்கு 0வாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஆக்சிலரேஷனும் 0 தான். ஸோ அப்போ கிராஃப் இனிஷியலாக 0லேருந்து தான் இருக்கணும். அண்ட் அடுத்து இங்கே பார்க்கலாம், வெலாசிட்டி லீனியராக இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ நம்ம இங்கே ஸ்லோப் எடுத்தோம்னா யூ வில் கெட் ஆக்சிலரேஷன் அண்ட் அந்த ஆக்சிலரேஷன் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்போ வெலாசிட்டி நமக்கு லீனியராக இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஸ்லோப் எடுத்தால் யூ வில் கெட் ஆக்சிலரேஷன். அந்த ஆக்சிலரேஷன் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும் அண்ட் ஆல்சோ பாசிட்டிவாக இருக்கணும். அப்போ ஆக்சிலரேஷன் கான்ஸ்டன்ட் அண்ட் பாசிட்டிவ் எதெல்லாம் மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். 3 வந்து மேட்ச் ஆகுது. அப்போது நமக்கு 2ம் 4ம் கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, இந்த இடத்துல வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்கு. வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா there is no change in velocity. அப்போ ஆக்சிலரேஷன் 0 ஆயிடணும். அப்போ இங்கே ஆக்சிலரேஷன் 0வாக இருக்கணும். 0 ஆக்குற மாதிரி எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் 3ல மட்டும்தான் இருக்குது. அப்போ அதை வச்சே சொல்லிடலாம், ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே,
அண்ட் எகெயின் நம்ம லாஸ்ட் பார்ட்டும் பார்த்துடலாம். லாஸ்ட் பார்ட்டில் வெலாசிட்டி கம்மியாகுது, லீனியராக தான் கம்மியாகுது. அதே மாதிரி வெலாசிட்டி நமக்கு லீனியராக கம்மியாகுதுன்னா ஏ வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். பட் நமக்கு வெலாசிட்டி கம்மியாகிறனால நெகட்டிவ்ல இருக்கும். ஸோ அது ரிட்டார்டேஷன்னு சொல்லுவோம். அப்போ ஏ வந்து நெகட்டிவ்ல இருக்கணும். அப்போ பாருங்க, அப்பவும் ஆப்ஷன் 3 தான் மேட்ச் ஆகுது. அப்போ ஆப்ஷன் 3 இஸ் அ ரைட் ஆன்சர். அண்ட் அடுத்து கிராவிடேஷன் சாப்டர்லேருந்து இது ரொம்பவே ஒரு முக்கியமான கொஸ்டின். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். The minimum energy required to launch a satellite of mass m from the surface of Earth of mass capital M and radius r in a circular orbit at the altitude of 2r from the surface of Earth. ஸோ இனிஷியலாக நம்ம Earth எடுத்துக்கலாம். அதோட மாஸ் வந்து கேபிட்டல் M, அதோட ரேடியஸ் வந்து r. ஸோ ஒரு ஆப்ஜெக்டை நம்ம வந்து லான்ச் பண்ண போகிறோம். தட் இஸ் ஒரு சேட்டலைட்டை நம்ம லான்ச் பண்ண போகிறோம். அதோட மாஸ் வந்து m அண்ட் டு த ஆல்டிடியூட் ஆஃப் 2rனா அதோட ஹைட் 2rக்கு லான்ச் பண்ண போகிறோம். அப்படி லான்ச் பண்ணுறதுக்கு நமக்கு தேவைப்படுற எனர்ஜி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அது சர்க்குலர் ஆர்பிட்டில் சுற்றிட்டு இருக்கு. ஓகே, ஸோ அப்போது இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இது வந்து நமக்கு செகண்ட் பாயிண்ட். ஓகே, ஸோ இப்போ ஒரு ஆப்ஜெக்டை நம்ம த்ரோ பண்ணுறோன்னா கண்டிப்பாக கைனடிக் எனர்ஜி, பொட்டென்ஷியல் எனர்ஜி மாறும். பட் டோட்டல் எனர்ஜி எப்போவுமே கன்சர்வ்டாக தான் இருக்கும். ஸோ அப்போ இனிஷியல் டோட்டல் எனர்ஜி, தட் இஸ் டோட்டல் எனர்ஜி அட் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டும் டோட்டல் எனர்ஜி அட் த செகண்ட் பாயிண்ட்டும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ டோட்டல் எனர்ஜியோட ஃபார்முலா என்ன? Total energy is equal to sum of potential and kinetic. And potential energy நம்ம இங்கே Uன்னு சொல்லுவோம். அதோட ஃபார்முலா minus G m1 m2 by r. And kinetic energyக்கு half mv square யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல எர்த்துக்கும் அந்த சேட்டலைட்டுக்கும் இருக்கிற பொட்டென்ஷியல் எனர்ஜி எழுதலாம். அப்போ ஃபார்முலா minus G m1ன்ற இடத்துல mass of the earth, m2ன்ற இடத்துல mass of the satellite, distance சென்டர்லேருந்து சர்ஃபேஸ் வரைக்கும் ரேடியஸ் r ப்ளஸ் கைனடிக் எனர்ஜி. அந்த கைனடிக் எனர்ஜி தான் நம்ம கொடுக்க போகிறோம். அதுதான் நம்ம கொடுக்குற எனர்ஜி, எனர்ஜி ரிக்வயர்ட், அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ செகண்ட் பொசிஷனுக்கு போயாச்சு. ஸோ செகண்ட் பொசிஷனில் நம்ம எர்த்துக்கும் அந்த சேட்டலைட்டுக்கும் இருக்க பொட்டென்ஷியல் எனர்ஜி பார்க்கலாம். அப்போ மைனஸ் ஜி எம் பை டிஸ்டன்ஸ் பாருங்கள், ஆர் ப்ளஸ் 2r நமக்கு 3rன்னு வந்துடும். ப்ளஸ் அங்கே நமக்கு சர்க்குலர் ஆர்பிட்டில் சுற்றுது கரெக்டாக. அப்போ கண்டிப்பாக கைனடிக் எனர்ஜி எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். half m v ஸ்கொயர் அண்ட் ஆர்பிட்டில் சுற்றுறனால ஆர்பிட்டல் வெலாசிட்டி v நாட் ஸ்கொயர். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆர்பிட்டல் வெலாசிட்டியை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஆர்பிட்டல் வெலாசிட்டியோட ஃபார்முலா என்னன்னா ரூட் ஆஃப் gm பை நமக்கு வந்து ஸ்மால் ஆர்ன்றது சென்டர்லேருந்து சர்ஃபேஸ் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் விச் இஸ் 3r கரெக்டாக. ஸோ அப்போ இங்கே ஸ்கொயர் பண்ணிட்டோம்னா இந்த ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ அங்கே அப்படியே கண்டினியூ பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இது ஆப்போசிட்டு கொண்டு போயிடலாம். கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஜி m பை 3r ப்ளஸ் ஜி m பை r ப்ளஸ் ஹாஃப் m ஆர்பிட்டல் வெலாசிட்டி ஸ்கொயர் பண்ணோன்னா gm பை 3rன்னு வரும். ஓகே, அப்போ காமன் டேர்ம் எல்லாமே வெளியே எடுத்துடலாம். gm காமன், r வந்து காமன், பேலன்ஸ் மைனஸ் 1/3 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1/2 into 3 வந்து 6 கரெக்டாக. ஸோ அப்போ 2 into 3 6 வந்துடும். ஓகே, ஸோ இப்போ நம்ம எல்சிஎம் எடுக்கலாம். ஸோ gm பை r. ஓகே, ஸோ இங்கே நமக்கு வந்து 6 வரணும். அப்போ மல்டிபிள் அண்ட் டிவைட் பை 2, அப்போ minus 2/6 ப்ளஸ் நமக்கு 6 into 6 ப்ளஸ் 1. ஓகே, ஸோ இப்போ இதை கால்குலேட் பண்ணலாம். -2 + 6 வந்து +4, +4 + 1 வந்து 5. ஸோ அப்போ ஆன்சர் 5/6 gm by r. அப்போ ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் 1 is the right answer. So next properties of matter and the question பார்க்கலாம். A metallic bar of Young's modulus y கொடுத்திருக்காங்க and coefficient of linear thermal expansion 10⁻⁵ per degree Celsius, length and area of cross section கொடுத்திருக்காங்க and heated from 0 degree Celsius to 100 degree Celsius without expansion or bending. So the compressive force, ஸோ இப்போ ராட் எடுத்திருக்காங்க, அதோட யங்ஸ் மாடுலஸ், தெர்மல் எக்ஸ்பென்ஷன் எல்லாமே கொடுத்துட்டாங்க. இப்போ அதை ஹீட் பண்ணுறாங்க. அதை ஹீட் பண்ணும்போது அது ஃபீல் பண்ணுற கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா யங்ஸ் மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். ஓகே, ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸோட ஃபார்முலா வந்து ஃபோர்ஸ் பை ஏரியா, ஸ்ட்ரெயினோடது சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். ஓகே, ஸோ இந்த சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த்தை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸில் ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம். that is del L is equal to L alpha del T ன்னு அதை யூஸ் பண்ணிக்கலாம்.
அப்போ del L by L is equal to alpha del T. ஸோ அப்போ ஆல்ஃபான்ற இடத்துல 10 power minus 5 and change in temperature வந்து 0 to 100, so which is 100. அப்போ நம்ம substitute பண்ணோம்னா 10 power minus 3. ஸோ இதுதான் del L by L. ஓகே, ஸோ அப்போ இங்கே நம்ம ரீஃபார்ம் பண்ணலாம் because we need compressive force. ஸோ இந்த சைடு வந்துச்சுன்னா y into del L by L is equal to force by area வரும். அது இந்த சைடு கொண்டு வந்துடலாம். ஸோ அப்போ நம்ம ரீஃபார்ம் பண்ணி substitute பண்ணலாம். அப்போ F is equal to y del L by L ன்றது 10 power minus 3 நமக்கு தெரிஞ்சிருச்சு. And area of cross sectionும் 10 power minus 3 and Young's modulus is 0.5 into 10 power 11 and minus 3 minus 6. Okay, so அப்போ 0.5 into 10 power 5 Newton தான் answer. So option தகுந்த மாதிரி நம்ம மாத்திக்கலாம். எல்லாமே 10 power 3 இருக்கு. So you can write it as 50 into 10 power 3 Newton. So we'll check the option. Option 2 is the right answer. Next one, it's a theory based question. The following graph represents PV curves, that is temperature volume graph கொடுத்திருக்காங்க. So for 3 different pressure curves கொடுத்திருக்காங்க. And question என்ன அப்படின்னா எதுக்கு pressure greater என்ற அந்த relations கேட்டிருக்காங்க. So ரொம்ப simple. இதை resolve பண்றதுக்கு ideal gas equation எழுதிக்கலாம். PV is equal to nRT. So nR வந்து constant, அதை விட்டுறலாம். And y axis ல temperature இருக்கு, x axis ல volume இருக்கு. So அப்போ இதை எப்படி reform பண்ணலாம்னா pressure is proportional to temperature by volume. That is change in y by change in x. இதுதான் நமக்கு slope கொடுக்கும். So change in y ன்றது y axis ல temperature இருக்கு, x axis ல volume இருக்கு. அப்போ இங்க இருக்க slope தான் நமக்கு pressure. அப்போ எதுக்கு நமக்கு slope வந்து greater-ஆ இருக்கோ அதுக்கு தான் pressure வந்து greater-ஆ இருக்கும். அப்போ slope எதுக்கு greater-ஆ இருக்குன்னு பாருங்க. எந்த graph நல்லா steep-ஆ இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் நல்லா steep-ஆ இருக்கு. அப்போ இதுக்கு தான் ஸ்லோப் அதிகமாக இருக்கும். அப்போ ப்ரெஷர் P1 தான் கிரேட்டராக இருக்கும். அண்ட் ப்ரெஷர் P3 பாருங்க, இது நமக்கு வந்து ஸ்லாண்டிங்காக தான் இருக்குது. ஸோ அப்போ இங்கே ஸ்லோப் கம்மியாக இருக்கும், அப்போ ப்ரெஷரும் கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ இதை வச்சே சொல்லிடலாம் ப்ரெஷர் P1 is greater than P2 and which is greater than P3. So we'll check the option. Option 4 is the right answer. Last question பார்க்கலாம் oscillation chapterல இருந்து. If mass of a bob in a simple pendulum is increased to 3 times the original mass, the length is made half of the original length. The new time period of oscillation is x by 2 times the original time. So first relation எழுதலாம். First condition and second condition. Initially bob of the mass வந்து m எழுதிக்கலாம். இப்போ mass வந்து 3 times m ஆயிருச்சு. And length initially L இருந்துச்சு. இப்போ length வந்து half ஆயிருச்சு. அப்போ time period initially t இருந்திருக்கும் இல்லையா? ஸோ அது வந்து x by 2t மாறிடுச்சு. இந்த x என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள். Time period of the simple pendulum ஓட formula t is equal to 2 pi root of L by g. So simple pendulum ஓட time period length to acceleration due to gravity மட்டும்தான் depend பண்ணி இருக்கும். mass depend பண்ணி இருக்காது. அப்பயே இங்க mass கொடுத்திருக்காங்கன்னா just to confuse you. So இதை consider பண்ண வேணாம். அப்போ balance length மட்டும் பார்த்தா போதும். So initially time period t இருக்கும் போது நமக்கு length வந்து L. So t is directly proportional to root L எழுதிக்கலாம். And அடுத்த டைம் பீரியட் x by 2t இருக்கும்போது லென்த் வந்து ரூட் ஆஃப் எல் பை 2. கரெக்டா? அப்படியே நம்ம ரேஷியோ எடுத்துடலாம். ரேஷியோ எடுத்தால் நமக்கு டி கேன்சல் ஆயிரும், எல் கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் நமக்கு x by 2 is equal to 1 by root 2ன்னு வரும். கரெக்டா? ஸோ அப்போ x is equal to 2 by root 2. ஸோ 2வை நம்ம root 2ன்னு எழுதிக்கலாம். அது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா அப்போ x is equal to root 2. அப்போ x ஓட வேல்யூ வந்து root 2. ஆப்ஷன் 2 is the right answer. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.